ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. தன்னையே கொடுத்த இறைவன் என்னை முழுமையாக அனுபவித்துக்கொள், நீ எதை வேண்டினாயோ அதை உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன், அனுபவித்துக்கொள் என்று துரோணர், தரா என்று சொல்லக்கூடிய அஷ்ட வசுக்களுடைய மாணவர்களை அவர்கள் வேண்டிய வரம் இறைவனிடத்திலேயே பக்தி வைத்து இறைவனோடையே இருக்க வேண்டும், இந்த சம்சார சாகரத்தை தாண்ட வேண்டும். முக்கியமானது இதுதான். வேண்டிய வரம் சம்சார சாகரத்தை தாண்டுவது. அதற்கு உபாயம் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பது. எந்த சூழ்நிலைகளிலும் இறைவனை மறவாமல் இருப்பது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு செய்தி கிடைக்கிறது அப்படின்னா, உபனிஷத் சொல்லக்கூடிய அந்த சப்தம் இருக்குல்லவா, ஆத்மா சத்தியம் தத் அந்யத் மித்யா, இதுதான் கதை ரூபத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் அல்ல. நான் மட்டுமே சத்தியம், மற்றது அனைத்தும் மித்யா. மித்தியை நல்லா இருக்கே, உயர்ந்ததாக இருக்கிறதே, அது நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதே, என் கூடவே இருக்கிறதே அப்படின்னா, எங்கெல்லாம் மித்யா இருக்கோ அங்கெல்லாம் சத்தியம் இருந்தாக வேண்டும். சத்தியம் இல்லாமல் மித்தியைக்கு இருப்புத்தன்மை கிடையாது, ஒளிரும் தன்மை கிடையாது. சத்தியம் இருப்புத்தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது, ஒளிரும் தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது.
நம்மை போன்று ஜீவராசிகளிடத்திலே, மனிதர்களிடத்திலே ஆனந்தமாகவும் இருக்கிறது. அதனால்தான் 4 விதமாக பிரிக்கிறார்கள். உயிர் இல்லாமல் இருக்கக்கூடிய கல், மண், மலை இவைகளிடத்திலே அஸ்தித்தன்மை இருக்கு, இருப்புத்தன்மை. ஏன் இறந்த பிணம், அஸ்தித்தன்மை இருக்கு, இருத்தல் இருத்தல் என்கின்ற தன்மை இருக்கு. அஸ்தித்தன்மையோடு உயிர் என்பது உள்ளது தாவரங்கள், செடி கொடிகள் இவைகளிடத்தெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அஸ்தித்தன்மையும் உணர்வு தன்மையும் இருக்கிறது. உணருதல், இப்ப நீங்க அதை அஸ்தி பாதி அப்படின்னு சொல்லலாம். உணர்தல், அறிவு கிடையாது, உணர்தல் இருக்கு. மூன்றாவது வகையில வந்தோமேயானால் விலங்குகள் போன்றிருக்கக்கூடிய இடத்திலே அஸ்தி தன்மை இருக்கிறது, இருப்புத்தன்மை இருக்கிறது, உயிர் உள்ள தன்மை இருக்கிறது, உணர்வுள்ள தன்மையும் இருக்கிறது. முதல்ல சொல்லப்பட்டது உயிர் கிடையாது, அஸ்தித்தன்மை இருக்கு. இரண்டாவது இருப்புத்தன்மையும் உயிரும் இருக்கு. மூன்றாவது இருப்புத்தன்மை, உயிர், உணர்வு. இது மூன்றாவது தன்மை. நான்காவது நிலையில் வரும்போதுதான் அஸ்தித்தன்மையும் இருக்கு, உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு, ஆனந்தமும் இருக்கு. இந்த ஆனந்தம் எங்கிருந்தோ வருவதாக நாம் நினைக்கிறோம் அல்லவா, அதுதான் அறியாமையினுடைய வெளிப்பாடு. உணவிலிருந்து ஆனந்தம் வருகிறது, உடைமையிலிருந்து ஆனந்தம் வருகிறது, உறவிடத்திலிருந்து ஆனந்தம் வருகிறது, உலகத்திடத்திலிருந்து ஆனந்தம் வருகிறது, உறவாடுவதனால் ஆனந்தம் வருகிறது. இப்படி நாம ஏதோ ஒன்றிடத்திலிருந்து ஆனந்தம் வருவதாக நினைக்கிறோமே, அதுதான் அறியாமை, அறியாமையினுடைய வெளிப்பாடு. அதனுடைய வெளிப்பாடுதான் ஆனந்தமே என்னுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ஜீரணிக்கவும் முடியவில்லை. அந்த ஆனந்தமே என்னுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லும் போது அதுல போய் அமருவதற்கும் எனக்கு மன தூய்மை இல்லை, அறிவு இல்லை, பக்தியும் இல்லை. அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த ஆனந்தத்தை என்னுடைய சொரூபம் ஆனந்தம்னா அதை நான் என்ன பண்ணேன், கூறு போட்டு வச்சுட்டேன். இப்போ என்னுடைய ஆனந்தத்தை குணங்களிடத்திலே போய் தேடுகிறேன், 3 குணங்களிடத்திலே போய் தேடுகிறேன். தமோ குணத்துல இருந்தால் உணவிடத்திலும் உடலிடத்திலும் போய் தேடுகிறேன். ரஜோகுணத்துல இருந்தால் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும், அதோட சேர்ந்து செயல்களிடத்திலே, உறவாடுதல் என்று சொல்லக்கூடிய உறவுகளிடத்திலே, உணர்வுகளிடத்திலே போய் தேடுகிறேன். உடைமைகளிடத்திலே, அறிவுன்னு வருகின்ற நேரத்திலே, அறிவு தளத்திலே வருகின்ற நேரத்திலே, சத்துவகுணம் என்று வருகின்ற நேரத்திலே சாத்வீகமான எண்ண அலைகளை வளர்த்து கொண்டு அதுல இருந்தால் சந்தோஷம், அதற்குண்டான கர்மங்கள் செய்தால் சந்தோஷம், அதற்குண்டான மனிதர்களோட இருந்தால், அதற்குண்டான இடத்துக்கு போனால், அதற்குண்டான பேச்சுக்களை கேட்டால், பேசினால், அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தால் சந்தோஷம். அப்ப நாம் எங்க நின்னுறோம் அப்படின்னா 3 குணத்திடத்திலே, அது கொடுக்கக்கூடிய சுகத்திடத்திலே அதுக்கு மேல இது எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய
மூன்று குணத்துக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நான் ஆனந்தமானவன் என்பதை சிந்திப்பதற்கோ அதுல போய் அமர்வதற்கோ நாம் தயாராக இல்லை. இதை எப்படி காட்டுவது? பகவான் என்னையே எடுத்துக்கோங்கிறார். சமாதிக்கு போ. உன்னால உனக்குள்ளே போய் இருக்க முடியவில்லை. சரி, நேரில் இப்போ நான் இருக்கிறேனே, என்னை பார்த்து அதை சமாதிக்கு போயேன். உனக்கு விரும்பி இருக்கிறதா? ரொம்ப சந்தோஷம். ஸ்தூலமா நான் இருக்கிறேன், என்னை அனுபவித்துக் கொள்ளேன், முழுமையா எடுத்துக்கொள்ளேன். அப்பொழுது இவளுக்கு என்ன சிந்தனை வருகிறது? பரமாத்மா தன்னையே கொடுத்து நீ சமாதிக்கு போன்னு சொல்லும் போது கூட தன் உள்ளே அந்த ஆனந்தம் இருக்கு, அதுதான் என்னுடைய சொரூபம்ங்கிற அந்த உணர்வு இல்லாததுனால, ஏற்கனவே காமிச்சாச்சு, மண்ணை தின்று நான் தான் அனைத்துமாகவும் இருக்கிறேன், ரைஹி பிராணஹா, நானே போகமாகவும் போக்கியமாகவும் போக்தாவாகவும் நானே இருக்கிறேன், அதை கடந்திருக்கக்கூடிய ஆத்மாவாகவும் நானே இருக்கிறேன் எல்லாம் காமிச்சாச்சு. இருந்தும் மனமானது இன்னும் ஸ்தூலத்தை தான் பற்றி பிடித்திருக்கிறதே தவிர சூக்ஷ்மத்துக்கும் அதி சூக்ஷ்மமாக இருக்கின்ற நீங்கள் ஆழ்ந்து உள்ளே போக போகத்தான் அதை அனுபவிக்க முடியும், குணங்களை கடந்த நிலையிலே. அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தியானிப்பதற்காகவே நிர்குணத்தை தியானிப்பதற்காகவே ஒரு ஒரு முழு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க போனா என்னடா கிடைக்கும்டானா? நிச்சிந்தா நிரகங்காரா. அங்கே கவலை இல்லை, நிச்சிந்தா எண்ணங்களே இல்லை, நிரகங்காரா அகங்காரம் இல்லை, அகங்காரத்துக்கு உரியவன் இல்லை, நிர்மோகா மோகநாசினி. இப்போ இவளுக்கு இந்த அகங்காரம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, மோகம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, அபிமானம் இருக்கிறது. அது எப்படி தெரிகிறது? பால் பொங்கி வழிகிறது. நான் தானே இந்த வீட்டினுடைய தலைவி, நான் தானே வீட்டினுடைய எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் அது அதர்மம் ஆகிவிட்டதே. இப்படி பாலை நான் விரயம் செய்யலாமா, வீணாக்கலாமா? இப்ப கவனக்குறைவின் காரணத்தினால்தானே பால் பொங்கி வழிவது கூட தெரியாமல் நான் இப்படி உட்கார்ந்து கொண்டு குழந்தையோட விளையாடி கொண்டிருக்கிறேன், மோகித்து கிடக்கிறேன். எப்பொழுது அனாத்மாவிடத்திலே நம்முடைய முழு கவனம் இருக்கிறதோ, ஆத்மா நம்ம கூடவே இருந்து என்னை அனுபவி என்று சொன்னாலும் நம்மால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அதை அனுபவிக்கவும் முடியவில்லை. அதனால்தான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குருனுடைய துணை நமக்கு இங்க ஏன் தேவைப்படுறதுனா, நாம் எந்த இடத்துல நின்று கொண்டு அடைபட்டு கிடைக்கிறோம், தடைபட்டு கிடைக்கிறோம் என்பதை அவருக்கு மட்டும்தான் புரியும்படியாக இருக்கும். அவர்தான் அதை எடுத்து விடக்கூடியவராக இருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த 10 வயது மதிக்கக்கூடிய 10 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னிகா குழந்தையாகவே அம்பாளை பாவித்து, அதுதான் கடவுள், அதுக்கு மேல ஒரு ஒன்றும் இல்லை, இப்படித்தான் இருப்பாள் இறைவன் இறைவி, அப்படித்தான் இருப்பாருங்கிற அந்த எண்ணத்தோடையே அவர் இருக்கார். எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்கள். உலகத்துக்கே வழிகாமித்த குரு எவ்வளவு பெரிய அறியாமல் இருந்திருக்கார் பாருங்கள்.
தோத்தாபுரிங்கிற ஞான குரு வந்து சொன்னதுக்கு பிறகுதான், அந்த உண்மையை போதித்ததுக்கு பிறகுதான், அவர் சமாதி நிலையிலே போய் உணரும்போதுதான் புரிகிறது, உண்மை என்னுடைய சொரூபம். மனதை கடந்து நான் போனால் நான் மட்டுமே இருக்கிறேன். மனதுடன் வந்தால் நானே எல்லாமாகவும் இருக்கிறேன். அப்பவும் பாருங்கள், மனதை கடந்து போனால் நான் மட்டுமே இருக்கிறேன். ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா. மனதுக்குள்ளே வந்தால் நானே எல்லாமாகவும் இருக்கிறேன். வாசுதேவஹா சர்வமிதி. இந்த 2 பாவமும் வேதாந்தத்தினுடைய முக்கியமான பகுதி. முக்கியமான பகுதி. இந்த 2 பாவத்துல ஏதாவது ஒரு பாவம் மட்டும் இருக்கு, இன்னொரு பாவம் இல்லைன்னா அவன் ஞானி அல்ல. அவனுக்கு ஞான ஸ்புரணம் இல்லை, அவன் உண்மையை உணரவில்லை. அந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறான். அவன் சாதகன் அவ்வளவுதான், பக்தன் அவ்வளவுதான். இந்த 2ம் இருக்கணும். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. யார் ஒருத்தன் என்னிடத்திலே எல்லாவற்றையும் பார்க்கிறானோ, என்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறானோ, என்னையே எல்லாமாகவும் பார்ப்பது, என்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்ப்பது. இது இந்த அனுபவம், இந்த ஞான அனுபவம் எனக்கு வேணும்னா, எனக்கு குருவனுடைய துணை இல்லாமல் இந்த பகுதி, இந்த கடினமான பகுதி, இது வந்து ரொம்ப சூக்ஷ்மமான பகுதி. நம்ம எந்த நிலையிலே தடைபட்டு கிடைக்கிறோம், அதை நமக்கு எடுத்து விடக்கூடிய ஆசான் நமக்கு இல்லைன்னா, இப்ப இந்த இடத்துல ஆச்சாரியனாக வந்தும் குழந்தையாக வந்தும் பகவானாகவே வந்தும் உள்ளத்தை கொள்ளை கொண்டு ஆனந்தத்தை அனுபவி என்று சொன்ன போதும் கூட இந்த குழந்தையால் அதை ஏற்றுக்கொள்ள அவர் யசோதையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன வேதனை பாருங்கள். இவருடைய கவனம் முழுக்க எங்க இருக்கிறது? அந்தந்த குணங்களுக்கு ஏற்ப உண்டான, அந்தந்த ஷரீர அபிமானத்திற்கு ஏற்ப உண்டான, அந்தந்த கர்த்திருபாவத்துக்கு ஏற்ப உண்டான, அந்தந்த அவஸ்தைக்கு ஏற்ப உண்டான செயலிடத்தில் தான் இவருடைய கவனம் முழுக்க இருக்கிறதே தவிர, ஆத்மாவிடத்திலே கிஞ்சித்த அளவும் அவளுக்கு கவனம் இல்லை. தன் கூடையே இருக்கு ஆத்மா. என்ன செய்கிறாளாம்? குழந்தையை உதறி தள்ளிவிட்டு, பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை உதறி தள்ளிவிட்டு வேக வேகமாக ஓடி போய் பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பால் பாத்திரத்தை இறக்கி வைக்கக்கூடிய எண்ணம் தான் அவளுக்கு வருகிறதே தவிர, போட்டுமே அழிந்து போட்டுமே இப்ப என்ன வந்தது? அல்பமான பால் தானே, போட்டுமே. நானா போய்விட்டேன், என்னுடைய சொத்தா போய்விட்டது, போட்டுமே. சொத்தே போட்டுமே, உறவே போட்டுமே, எல்லாம் போட்டுமே, நான் இருக்கிறேனே. எப்பொழுது தன் கூடவே இருக்கின்ற சொரூபத்தை உணரவில்லையோ, உணரக்கூடிய தகுதி நமக்கு இல்லையோ, அப்பொழுது நமக்கு உலகமானது இன்னும் சத்தியமாகவே மிளிர்கிறது அப்படின்னு அர்த்தம். முதல் தடை. நிறைய தடை பார்ப்போம், என்னென்ன பாவத்தோடு இருக்கும்னு பார்ப்போம். உலகம் இன்னும் எனக்கு உயிர் துடிப்பாக ஒளிர்கிறது. உலகம் சத்தியம். இந்த நிலையிலே நான் இப்படி இருந்தால் என்னுடைய பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகம் சத்தியம், மித்யா அல்ல.
அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடிய நான் உலகத்தை எக்காரணத்தை கண்டும் வெறுக்கக்கூடாது. உலகத்தை விட்டு நான் ஓடிட்டுமானா எப்படி ஓட முடியும்? நானும் உலகத்தோட தானே வாழ்கிறேன். உலகம் என்னுடைய உள்ளத்தை விட்டு இன்னும் போகவில்லையே. உலகம் என்னுடைய உள்ளத்தை விட்டு இன்னும் போகாதவரை, உலகத்துக்கு நான் இன்னும் உயிர் கொடுக்கின்ற வரை, உலகம் சத்தியமாக என்னுடைய அறிவுக்கு இன்னும் தோணுகின்ற வரை, நான் உலகத்தை எப்படி துறக்க முடியும்? உலகத்தையோ, உடைமைகளையோ, உறவுகளையோ எப்படி நான் துறக்க முடியும்? எப்படி நான் அதை உண்மை அல்லன்னு சொல்ல முடியும்? உலகம் எனக்கு இன்னும் சத்தியமாக இருக்கின்ற வரை நான் சாஸ்திரம் சொல்கின்ற தர்மத்தை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. எதுவரைக்கும் என் உள்ளத்துல இதெல்லாம் மித்யா அப்படிங்கிற அந்த உறுதியான எண்ணம் வராத வரை அல்லது வருகின்ற வரை. ஆத்மா சத்தியம் ததன்யத் மித்யாங்கிற அந்த அந்த ஸ்திரமான ஞானம் என்னுடைய மனதிலே ஸ்புரிக்காத வரை. ஸ்புரித்து விட்டால் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீங்க விட்டு ஓடணுங்கிற எண்ணெல்லாம் வேண்டாம். அதை கண்டு நீங்கள் வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். உங்களிடத்திலேயே அந்த அனுபவங்கள் நிகழ்வதை உணரலாம். யாராவது இனிப்பை சாப்பிட கொடுத்து விட்டு அதனுடைய தன்மையை பற்றி நம்மள்ட்ட கேட்கிறாங்களா? நாக்குல போட்ட உடனே அது தெரிகிறதா இல்லையா? சுவை நாக்குல விழுந்த உடனேயே அதனுடைய தன்மை எப்படி எனக்கு புலப்படுகிறதோ, யாரும் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே போல எனக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வு, அறிவினாலே அனுபவத்தினாலே எனக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வு. என்ன நிகழ்வு நடக்கிறது? நான் எதை சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேனோ அது மித்தியா அப்படிங்கிற அந்த அந்த ஞானம் எனக்குள்ளே ஸ்புரித்தல். அது ஸ்புரிக்காததனுடைய வெளிப்பாடுதான் பரமாத்மாவை இறக்கி வைத்து விட்டு. இந்த இடத்துல நீங்கள் பரமாத்மா என்றால் சொரூப ஆனந்தத்தை தூக்கி எறிந்து விட்டு வஸ்து ஆனந்தத்தை தேடி மனம் போகிறது. எல்லா வஸ்து எனக்கு அந்நியமா இருக்கிறது அத்தனையும் வஸ்துக்கள் தான். நான் மட்டும்தான் சப்ஜெக்ட், மற்றதெல்லாம் ஆப்ஜெக்ட். நான் என்னை தவிர அத்தனையும் பொருள்கள். நான் மட்டும்தான் புருஷன், புருஷ பிரகிருதி. நான் மட்டுமே உண்மையானவன் அப்படிங்கிற அந்த அறிவு எனக்கு மற்றது எல்லாம் மித்தியத்துவம் தான், பொருள்கள் தான். என்னை காட்டிலும் அவை எந்த வகையிலும் உண்மை அல்ல, மேலானது அல்ல. எவ்வகையிலும் அதை என்னை பந்தப்படுத்தவோ, மோகம் அடைய வைக்கவோ, சோகம் அடைய வைக்கவோ, துக்கப்பட வைக்கவோ, என்னை மயக்கவோ, என்னை கோபப்படுத்தவோ, என்னை அழ வைக்கவோ, என்னை சந்தோஷப்படுத்தவோ அதுவால் முடியாது. இந்த அனுபவ ஞானம், இந்த அனுபவ அறிவு எனக்கு வராத வரை நான் இறைவனை பற்றி கொண்டே இருக்கிறேனே, அது சும்மா ஒரு கையால பட்டி பிடிச்சுக்கிறோம். இந்த குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா பயமாக இருக்கக்கூடிய இடத்துல அப்பாவையோ அம்மாவையோ பற்றி பிடிச்சுக்கும். தனக்கு பயம் இல்லை, இந்த இடத்துல தனக்கு பயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அப்பா அம்மா தேவையில்லை, அந்த இடத்துல விட்டு விட்டு ஓடுகிறது. கண்ணிலே படாது, இவர்கள் தேடி போகணும் பின்னாடி. பயம் வர மாதிரி இருக்கட்டும், அடைக்கலம் அடையும். அந்த அடைக்கலம் கூட எதற்குடான்னா அன்புனால் அல்ல. நம்ம மேல உண்டான
உண்மையான மரியாதையினாலா என்றால் இல்லை. நம்ம இடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த காருண்யத்தினாலா? பயம். அந்த பய உணர்வினாலே ஏதாவது ஒரு பொருளிடத்திலே போய் சிறிது நேரம் தஞ்சம் அடைகிறது. நாமளும் அந்த மாதிரிதான் தஞ்சம் அடைவதற்குன்னு நிறைய பொருளை வச்சிருக்கோம். அந்த பய உணர்வு வரும்போதெல்லாம் அந்த பொருளிடத்துல போய் தஞ்சம் அடைகிறோம். அந்த பய உணர்வு போன உடனே அந்த பொருளை தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் வேற 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 காரியத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். வேற அனுபவத்தை நாட ஆரம்பித்து விடுகிறோம். இவளும் அதே தான் செய்கிறாள். அப்ப யசோதையின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால், எதுவரை என்னுடைய சொரூபம் மேலானது அல்ல என்கின்ற அந்த எண்ணம் இருக்கோ, அதுவரை நான் இன்னும் எதை எதை சத்திய பாவத்துடன் இருக்கிறேன்? லோகம் சத்தியம், ஜகத் சத்தியம், ஆத்மா மித்யா. இது முதல் படி. நாம இந்த படியில நின்று கொண்டு லோகம் சத்தியம், ஈஸ்வரன் அல்லது ஆத்மா மித்யாங்கிற அந்த பாவத்துல இருந்து கொண்டு நான் என்ன கேட்கிறேன்? ஈஸ்வரனுடைய ஆனந்தம், பரமாத்மாவுடைய ஆனந்தம் வேண்டும். ரொம்ப சந்தோஷம். அதுதான் உண்மை. அதுதான் நம்முடைய இலக்கு, புருஷார்த்தம்னு சொல்றோம். வேதமும் தான் சொல்றது. மனிதன் அடைய வேண்டிய இலக்கு அது. ரைட். சரி, அப்போ அது அது வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன உபாயம்? இரண்டே ரெண்டு உபாயம்தான். ஒன்று மன தூய்மைக்கான உண்டான பாதை, இன்னொன்று அறியாமை போக்குவதற்கு உண்டான பாதை. இந்த ரெண்டே பாதை தான் இருக்கு. ரெண்டு பாதையினுடைய நோக்கமும் என்ன சொல்ல வருகிறது நமக்கு அப்படின்னா, லோகம் மித்யா, ஈஸ்வரன் சத்தியம், இதைத்தான் சொல்ல வருது. என்ன பாருங்க, எவ்வளவு எவ்வளவு அழகான சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பாருங்கள். வேதாந்தத்துக்குள்ள வராத வரைக்கும் நமக்கு எந்த விஷயமும் புரியாது. இந்த இரண்டு பாதை, மன தூய்மைக்கான உண்டான பாதை, அறியாமை போவதற்கான உண்டான பாதை, இரண்டு பாதை இருக்கு அல்லவா? இந்த இரண்டு பாதையும் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்ல வருகிறது? லோகம் மித்யா, ஈஸ்வரன் சத்தியம். இதைத்தான் திரும்ப 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 வேற 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 உபாயத்துல சொல்ல வருகிறது. அதைத்தான் பகவானும் சொல்ல ஆசைப்படுறார். என்னை எடுத்துக்கொள், உலகத்தை விட்டுவிடு. இப்போ உண்மையிலேயே கர்மயோக பாவத்துல இருந்தால் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பது தானே பெரிதாக இருந்திருக்க வேண்டும். அல்லது இந்த இடத்துல நம்ம வேதாந்தத்துக்குள்ள வந்துருவோம். அந்த அந்த கதைக்குள்ள போக வேண்டாம். இறைவனை அடைவது என்னுடைய நோக்கமாக இருந்தால் இறைவனை தொழுவதுதானே என்னுடைய நோக்கமா இருக்க வேண்டும். இறைவன் சத்தியமா என் முன்னாடி இருக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய அறிவு கண்ணிலே. அதை தவிர மற்றது அனைத்தும் எனக்கு மித்யாங்கிற அந்த பாவம் இருக்க வேண்டும் அல்லவா? அது எனக்கு தொழக்கூடிய சமயத்துல இருக்கு சுவாமிஜி. ஆனா தொழுது முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பாவம்லாம் போய்விடுகிறது. மறுபடியும் நான் மித்யாவை சத்தியம் நினைக்கிறேன், சத்தியத்தை மித்யாங்கிற பாவத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறேன். நான் என்ன பண்றேன்? இவளுக்கு குழந்தையை மடியிலே கிடத்தி பாலை குடிக்கிறாள். அப்ப அந்த அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த சத்தியம்ங்கிற உணர்வு இருக்கு. ஆனால் எப்பொழுது அது மித்தியாவா மாறியது? குழந்தையினுடைய அந்த அன்பு எப்போ மித்தியாவா மாறியது? எப்பொழுது உலகத்துக்கு அவள் சத்திய பாவத்தை கொடுத்தாலோ அப்பொழுது பரமாத்மாவுடைய ஆனந்தம் மித்தியாவாக போய்விட்டது. உலகத்தினுடைய ஆனந்தம் சத்தியமாக போய்விட்டது.
நமக்கும் அதே போலதான். இறைவனோட மனம் இருக்கும் போது இறைவன் தான் எல்லாமே. இறைவனை தவிர ஒன்றுமே கிடையாது. இறைவன் தான் சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா. எனக்கு அதெல்லாம் அழிந்து போனால் எனக்கு ஒன்றுமே கவலை இல்லை. இறைவன் தான் சத்தியம். ரொம்ப சந்தோஷம். எதுவரை அந்த வீரியம் எதுவரைக்கும் இருக்கு? இந்த இறைவனுடைய அந்த எண்ணம் ஸ்மரணை இருக்கின்ற வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கு. அதனுடைய வீரியம் போய் உலகத்தினுடைய தாக்கம் வந்த உடனேயே உலகம் சத்தியமாக போய்விடுகிறது, இறைவன் மித்யாவாக போய்விடுகிறான். அதனால்தான் விவகாரிக்க நிலையிலே வரும்போது வேர்ல்ட்லி டிரான்சாக்ஷன் சொல்றோம் அல்லவா, ஸ்தூலத்தினால், சூக்ஷ்மத்தினால், அகங்காரத்தினால் உலகத்தோட உறவாடும் போது நமக்கு அதெல்லாம் சத்தியமாக தெரிவதனால தான், இறைவன் மித்யாவாக போன காரணத்தினாலதான் நாம இந்த அகங்காரத்தோடும் கரணத்தோடும் காரியத்தோடும் விவகாரம் செய்யும் போதும் இறைவனை நம்மால் கொண்டு வரவே முடியவில்லை. இறைவனுடைய சிந்தனையும் கொண்டு வர முடியவில்லை. இறைவனுடைய அந்த சத்திய பாவத்தையும் நம்மால் உணர முடியவில்லை. அது எப்படி தெரிகிறது? இதனுடைய வீரியமானது மேலோங்கி வந்து இது சத்தியமாக தெரிவதனாலே இது கொடுக்கின்ற அந்த அழுத்தம், மோகம், சோகம், பயம், விரக்தி, பொறாமை, அழுகை, இது கொடுக்கின்ற அந்த அழுத்தம் இருக்கு அல்லவா, அதெல்லாம் என்னிடத்துல இருக்கு என்றாலே நான் இன்னும் மித்தியத்துவத்தை சத்தியம்னு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டிருப்பதனால என்னால் சத்தியத்தை முழுமையாக பற்ற முடியவில்லை. அப்படி முடியாதவர்களுக்காகத்தான் இப்ப இவள் பாலை கடைந்தால், தயிரை கடைந்தால், பாலை சூடாக்கினால், தயிரை கடைந்தால், வெண்ணெய் எடுத்தால், இதெல்லாம் கர்மயோகம், கர்மயோக பாவம். ஞாபகம் வைத்துக் கொள்ளும். வேற ஒண்ணும் இல்லை. கர்மயோகத்தை பற்றி சொல்லக்கூடிய நம் அன்றாடம் செய்யக்கூடிய தர்மங்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். மாடு மேய்த்தால், ஆடு மேய்த்தால், அதெல்லாம் அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகள். இப்ப இந்த கடமைகள் என்பது அந்த கடமைக்கு உரியவனை அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? உலகம் சத்தியம்ங்கிற அந்த அறிவு இருக்கிறதுனால, இறைவன் மித்யாங்கிற அந்த அந்த தன்மை எனக்கு இப்போ இருக்கிறதுனால அதை மாற்றணும். இறைவன் சத்தியம், லோகம் மித்யாங்கிற அந்த அறிவுத்தன்மை வர வேண்டும் என்பதற்காக என்னை தயார்படுத்தக்கூடிய களமாக இந்த களத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதற்குத்தான் இந்த மன தூய்மையை ஏற்படுத்துவதன் மூலமாக மனதுக்கு என்ன வருகிறது? வைராக்கியமும் பக்தியும் ஸ்புரிக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி வைராக்கியமும் பக்தியும் ஸ்புரிச்சுதுன்னா, இறைவன் சத்தியமானவன், லோகம் எப்படி போனா எனக்கு என்ன, அழிந்தால் எனக்கு என்ன, தோன்றினால் எனக்கு என்ன, இருந்தால் எனக்கு என்ன, நாசமானால் எனக்கு என்ன, இதெல்லாம் அவனுக்கு சொந்தமானவை, அவனுடைய பொருள். வேண்டுமானால் அவன் என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், எனக்கு தேவை அவன் மட்டும்தான். இது வைராக்கியம். பக்தி என்பது என்ன? அவனை தவிர வேறு ஒன்றையும் மனம் பற்றாது. ஏன் பற்றாது? வாங்கின அடியினாலா, அவமானத்தினாலா, காயத்தினாலா, துன்பத்தினாலா, இயலாமையினாலா, எதனால பற்றாது? நம்மனா பற்றாது காரணம் இதெல்லாம் தான். அடி நிறைய வாங்கிட்டேன், இன்னும் வாங்கறதுக்கு என்ற சக்தி இல்லை. நிறைய அவமானத்தை தாங்கிட்டேன், இன்னும் அவமானப்பட ஒன்றும் இல்லை. அதனால என்னடா, நான் பொண்ணு வீட்டுக்கு போக மாட்டேன், பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன் போல? அடி அவ்வளோ வாங்கியாச்சு, அவ்வளோ அவமானப்பட்டாச்சு, இன்னும் அங்கே போய் அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓ, அதனால போல. அப்போ நமக்கு உண்மையிலேயே போக வேண்டாங்கிற என்ன இல்லை, பரிதவிக்கிறது போலேயேங்கிற அந்த ஏக்கம் இருக்கு.
பின்னையே நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்க போக வேண்டியதானே? அவமானப்படுத்துகிறார்களே, என்னால தாங்க முடியலையே. அப்ப அன்பும் இல்லை, வைராக்கியமும் இல்லை, தூக்கி எறிவதற்கு தயாராகவும் இல்லை. இறைவனையாவது பற்றுவாயா? அதுவும் மாட்டேன். அப்ப என்ன பண்றது? நான் பின்னாடியே யார் மூலமாவது செய்தியை சேகரித்து நோண்டிக் கொண்டே இருப்பேன். அவர்கள் ஏன் இப்படி பண்ணுகிறார்கள், இவர்கள் ஏன் இப்படி பண்ணுகிறார்கள், இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி வாழணுமே, அப்படி வாழணுமே. சத்தியத்தன்மையை மனம் துறக்கின்ற வரை என்றால், இறைவனை மனம் துறந்திருக்கின்ற வரை மித்தியத்துவம் உலகமானது என் முழுக்க, என்னுடைய மனம் முழுக்க வியாபித்திருக்கும். என்னுடைய செயல்பாடுகளிலும் அவை பிரதிபலிக்கும். அத்தனையும் மித்தியான்னு சொல்லியாச்சுன்னா, எல்லாமே மித்தியாவிலிருந்து வரக்கூடியன்னு சொல்லியாச்சுன்னா, அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுதான் அவை அனைத்தும் சொல்லியாச்சுன்னா, ஆத்மாவை தவிர நான் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் மித்தியாதான். இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோமே சத்சங்கம், வேதாந்த பரிபாஷணம், இதுவும் மித்தியாதான். அகங்காரத்திலிருந்து வரக்கூடியதுதான். இதுவும் ஒரு சாதகனுக்கு உண்மையை உணர்ந்து விட்டானேயானால் தேவையில்லாமல் போய்விடுகிறது. இதையும் அவன் துறக்கணும். இந்த 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 நிலை இருக்கின்ற வரைக்கும் அவன் இன்னும் மித்திய பாவத்தில் தான் இருக்கிறான். சத்திய பாவத்துக்கு, ஏன்னா சத்தியத்தை அடைந்த பிறகு அங்க ஒன்றும் இல்லை. அங்கே செய்பவன் இல்லை, செய்வதற்கு ஒன்றும் இல்லை, உலகம் இல்லை, ஒன்றும் கிடையாது. தன்னை உணர முடியவில்லை என்று சொல்லக்கூடிய பக்தனுக்காக, சரி கர்மயோகத்தினாலாவது என்னை உணரேன்னு பகவான் கொடுத்து பார்க்கிறார். எனக்கு நீ சேவகம் புரிவதன் மூலமாவது என்னை உணரேன். நமக்கு இந்த சேவபாவம் வரும்போது அகங்காரம்தான் வருதே தவிர, நான் செய்கிறேன், என் பிள்ளைக்கு நான் சோறு ஊட்டினேன், பால் கொடுத்தேன், துணிமணி வாங்கி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், பணம் சம்பாதித்து கொடுத்தேன், படிக்க வைத்தேன், அவனை நான் நல்லபடியாக ஆளாக்கினேன், கல்யாணம் செய்து கொடுத்தேன். ஏற்கனவே மித்தியான்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? இதுல வேற இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆனா யாருக்குமே என் மேல நன்றியே இல்லை. அடே முட்டாளே, மித்தியாபாவம் போய் சத்தியபாவம் வருவதற்குத்தானே உனக்கு இந்த மன தூய்மைக்கான வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போறோம், இதுதான் எங்களுக்கு நிரந்தரமான. அப்போது இந்த பக்கம் வரவே வராதீர்கள். இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கவே கூடாது, கடவுள் பக்கமே வரக்கூடாது. ஆன்மீக பாதை என்பது இவர்களுக்கு தேவையில்லை, அந்த பாதையிலே போய்விட்டு போகலாம். ஒரு அழகான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சிந்திக்க தூண்டிய ஒரு வீடியோ கிளிப்பிங். முடிந்தால் நீங்களும் பாருங்கள், உங்களுடைய யூடியூப்ல இருக்கும் அது. கிட்டத்தட்ட ஒரு 500 செம்மறி ஆடுகள், 500க்கு மேல இருக்கும். அந்த ஆடுகளை, செம்மறி ஆடுகள் கூட்டத்தை வழிநடத்துவதற்கு ஒரே ஒரு நாயை தயார் பண்ணியிருக்கான். அந்த நாய் ஒரு ஒரு 5 அடி தூரம் நின்று கொண்டு இந்த ஆடுகளை வழிநடத்துகிறார். முதல்ல முன்னாடி ஒரு ஆடை இது என்ன பண்ணுகிறது, போய்
ஒரு சப்தம் கொடுத்து முன்னோக்கி செல்லுமாறு செய்கிறார். அது போறத பார்த்து பின்னாடி இந்த 499 ஆடுகளும் போகிறது. பின்னாடி இருந்து கொண்டு ஒரு 10 அடி பின்னாடி இருந்து கொண்டு இந்த ஆடுகளை வேகமாக செலுத்துகிறார். இவ்வளவுதான் செய்தி. இப்போ இந்த 500 ஆடுகளும் எந்த இடத்துக்கு போய் தஞ்சம் அடைய வேண்டும் என்று இந்த நாயிடத்திலே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கோ, இவன் என்ன பண்றான்? அந்த நாய்க்கு இது கொடுக்குறான், கட்டளை கொடுக்குறான். உரிமையாளர், இந்த ஆட்டினுடைய உரிமையாளர் இந்த நாயையும் தயார் பண்ணியிருக்கான். இந்த நாய் என்ன பண்ணுகிறது? இந்த 500 ஆடு போவதற்கு முன்பாக வேக வேகமாக ஓடி போய் இந்த ஆடுகள் வேற திசைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த திசை பகுதியிலே நின்று கொண்டு இந்த ஆடுகளை எந்த திசைக்கு போக வேண்டும் என்று அந்த உரிமையாளர் சொல்லுகிறானோ அந்த திசையை நோக்கி இந்த ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஆடை செலுத்துகிறது. அவ்வளவுதான். பின்னாடி இந்த 499 ஆடும் போகக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எதற்கு இதை சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறீங்களா? எதுவரைக்கும் நம்முடைய அறிவு சரியான முறையிலே திசை காட்டப்படவில்லையோ அதுவரை ஆட்டு மண்டை கூட்டம்தான். எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதை நோக்கி நான் போக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கே போகக்கூடாது, எப்பொழுது எனக்கு சாஸ்திரம்ங்கிற அந்த கட்டளை கொடுக்கக்கூடிய சாதனம், அந்த சாஸ்திரத்தின் மூலமாக கட்டளை கொடுக்கக்கூடிய குரு, இந்த 2 பேரும் எனக்கு எப்பொழுது துணையாக வருகிறார்களோ அப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாதையை பின்பற்றி நான் போகிறேன். இலக்கு என் கண் முன்னாடி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஏன் என்னை இப்படி போட்டு அவஸ்தைப்படுத்துகிறார் இந்த குரு? ஏன் சாஸ்திரம் சொல்ற பிரகாரம் தான் நான் வாழ்ந்தாக வேண்டுமா? வேற வாழ்க்கை முறையை நான் வாழக்கூடாதா? ஏன் விருப்பத்துக்கு ஏற்ப வாழக்கூடாதா? வாழுங்கள், யார் வேண்டாங்களா? யாரும் மறுக்கவே இல்லை. என் விருப்பத்துக்கு வாழ்ந்து விட்டு போகிறேன், வாழுங்கள். எனக்கு சாஸ்திரம் தேவையில்லை, குருவனுடைய உபதேசம் தேவையில்லை, வழிகாட்டி தேவையில்லை. நான் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாழ்ந்து விட்டு போகுவார். யாரும் தடை சொல்லவில்லை. ஆனால் நம்ம எங்க வரக்கூடாதுன்னா இந்த பாதைக்கு வரக்கூடாது. ஆட்டு மந்த கூட்டத்துக்கு போயிடலாம். ஆனால் வழிகாட்டணும், எனக்கு வழி தேவை, நான் இலக்கை அடையணும், இந்த இலக்கை நோக்கித்தான் நான் போகப் போகிறேன், எனக்கு வழிகாட்டி தேவைப்படுகிறார், அவர் சொல்லுவதை நான் கேட்டு போகப் போகிறேன் என்று சொன்னால் அப்போ ரொம்ப அழகாக வழிகாட்டக்கூடிய சாஸ்திரம், அதை எனக்கு போதிக்கக்கூடிய குரு ரொம்ப அழகாக என்னை வழிநடத்தி கொண்டு போவார். என்னுடைய இலக்கை நோக்கி அவர் இப்ப எந்த இடத்துக்கு இந்த போக வேண்டும் என்று இருக்கோ அந்த இடத்துக்கு போன உடனே இந்த நாயையும் காணும், அந்த நாய்க்கு உத்தரவு கொடுத்தவனையும் காணும். சாஸ்திரத்தையும் காணும், குருவையும் காணும், நான் மட்டும் இருக்கேன். எப்போ இந்த இலக்கானது அடையப்பட்டதற்கு பிறகு சாஸ்திரத்தையும் காணவில்லை, குருவையும் காணவில்லை, உபதேசமும் எனக்கு தேவையில்லை, நான் சௌலபியமாக என்னுடைய இருப்பிடத்திலே ஆனந்தமா இருக்கு. இதைத்தானே தைத்திரிய உபநிஷத் சொன்னது பார்த்தோம். மாணவன் ஒவ்வொரு முறையும் குருவை தேடி வந்தான். குரு சொன்னார், போ இன்னும் தபஸ் பண்ணு, போ இன்னும் தபஸ். அவன் ஒவ்வொரு கோஷத்தையா கடந்து கடந்து வரும்போது இன்னும் தபஸ் பண்ணு, இன்னும் தபஸ். கடைசியில
ஆனந்தமய கோஷத்தையும் கடந்து போய் உட்கார்ந்த உடனேயே மாணவனை காணும். குரு தேடி போறார். இப்படி ஒருத்தன் தேடி தேடி வந்தானே, என்னிடத்துல ஞானம் வேணும் தேடி வந்தானே, இப்ப அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இந்த பாதையில இருக்கானா அல்லது ஓடிட்டானா, என்ன இருக்கான்னு பார்க்கலாம். குகைக்குள்ள உட்காந்து கொண்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்து ஆனந்தமா இருக்கிற காட்சியை பார்க்கிறார். என்னப்பா உண்மையை உணர்ந்து விட்டாயா, அந்த அனுபவத்தை உன்னால சொல்ல முடியுமா எனக்கு? அவன் உடனே பாட ஆரம்பிச்சிடறான். ஊஹா ஊஹா ஊ. எவ்வளவு பெரிய வேதாந்த கருத்தை எவ்வளவு ஒரு சிறிய கதை ரூபத்தில் சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க வியாசர். எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு தீர்க்கமான அறிவு, உபனிஷத்தினுடைய ஞானத்தை அப்போ முதல் படி நமக்கு இறைவன் மித்யாவாக தெரிந்து நமக்கு 2 சாதனங்கள் கட்டாயம் தேவை. ஒன்று மனதை தூய்மைப்படுத்துவதற்கு உண்டான சாதனம், இன்னொன்று அறியாமை போவதற்கு உண்டான சாதனம். இந்த 2 சாதனத்தையும் தூக்கி எறிய முடியாது. இந்த 2 சாதனத்தையும் நாடாமல் இருக்க முடியாது. இந்த 2 சாதனம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை நான் வாழாமல் இருக்க முடியாது. இந்த 2 சாதனத்தையும் நான் பின்பற்றாமல் நான் இறைவனை நோக்கி வருகிறேன், வாழ்கிறேன், இறைவனை ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பக்தி அல்ல, அது வெறும் காமியம். அதனால்தான் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு ஏன் எந்த அந்த பக்தியினுடைய ஞானத்தினுடைய பலன் நமக்கு ஏன் நம்மளுக்கு தெரியல? பசியோட வரோம், தாயிடத்துல கேட்கிறோம் பசிக்கிறது, உணவு போடுன்னு. உணவு போடுகிறாள். பசி ஆறுவதை பார்க்கிறோமா இல்லையா கண் முன்னாடி? பசி ஆறுதல் தெரிகிறது, பசியினாலே வந்த துக்கம் போனது தெரிகிறது, ஆரோக்கியம் ஏற்பட்டது தெரிகிறது, பலம் வந்தது தெரிந்தது, சந்தோஷம் ஏற்பட்டது தெரிந்தது. இதெல்லாம் கண்கூட உணர்வோமா இல்லையா? இறைவனை நான் தொழுகிறேன், நான் இறைவனிடத்திலே பக்தி வைக்கிறேன், இறைவனுடைய பக்தியினால்தான் நான் வாழ்கிறேன் என்றால் அந்த பக்தியினாலே என்னுடைய உள்ளத்துக்குள்ள அந்த பக்தியினுடைய பலன் கிடைச்சிருக்கணும் இல்லையா? நீங்கள் எந்த சாதனத்தெல்லாம் பின்பற்றிக் கொள்ளுங்கள், அந்த சாதனங்களின் மூலமாக நான் இறைவனை தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னா எனக்கு அதனுடைய அனுபவம் கிடைச்சிருக்கணும் இல்லையா? பக்தியினால எனக்கு அனுபவம் கிடைச்சிருக்கணுமா வேண்டாமா? மோகம் போயிருக்கணும், சோகம் போயிருக்கணும், பயம் போயிருக்கணும், பந்தம் போயிருக்கணும், கவலை போயிருக்கணும், மறதி போயிருக்கணும், இறைவனை சதா நினைத்தல்ங்கிற அந்த பாவம் வந்திருக்கணும், ஆனந்த மனதுக்குள்ளே ஸ்புரித்திருக்கணும். இதுதானே பக்தியினுடைய பலன். நாங்கெல்லாம் பக்திங்கிற பெயர்ல என்னமோ பண்றோம் சாமிஜி. அதனால்தான் எங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே எங்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கலடான்னா யசோதையும் அதே நிலையில் தான் இருக்கிறாள். செயல்பாடுகளின் மூலமா இப்ப அதனால இந்த இடத்துல பாருங்கள், கர்மயோகத்தின் மூலமாகவாவது என்னை அடை அப்படின்னு சொல்லும் போது கர்மயோகத்தினுடைய பலன் என்ன? மன தூய்மை. அந்த மன தூய்மையை காட்டக்கூடிய அந்த வெளிப்பாடுதான் வெண்ணெயை கடைந்து தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்தல். அது என்னது? மன தூய்மை. நமக்கு இந்த மன தூய்மைங்கிற வார்த்தையை கேட்டா பயம் வந்துடும், கோபம் வந்துடும். மனம் தூய்மை ஆகணுமா? அதெல்லாம் வேற வேலையே இல்லை, போங்க சார். வீட்டுக்கு விதவிதமா செவத்திற்கு பார்த்து 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 இந்த கலரோட சேர்ந்தால் இந்த வர்ணம், இந்த வர்ணத்தோட சேர்ந்தால் இந்த மாதிரியான ஒரு
இதை கொடுக்கும், குணத்தை கொடுக்கும். அதற்கு ஏற்ப இந்த வீடானது ஒளிரும் பார்த்து பார்த்து லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து வீட்டிற்கு வர்ணம் பூசுகிறோம். எந்தெந்த அறையிலே எந்தெந்த பொருள்கள் இருந்தால் அழகு என்று பார்த்து அழகு செய்கிறோம். இன்டீரியல் டெக்கரேஷனா, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு. ஆனால் மனம்ங்கிற இன்டீரியலா இருக்கக்கூடிய ஹவுஸுக்கு என்ன டெக்கரேஷன் பண்றோம்? எது மனதுக்குள்ளே இருந்தால் மனம் சௌலபியமாக இருக்குமோ அத மனது கொடுக்கிறோமா? மனதை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? மனம் அதை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறதா? மனம் அதனுடையே இருப்பதற்கு மனம் தகுதியோடு இருக்கா? அப்ப இங்கே மனமானது தூய்மை அடையாத வரை மனமானது பின்னி பிணைந்துதான் இருக்கும். எதை போல? பாலும் தயிரும் வெண்ணையும் ஒன்று கலந்து இருப்பதை போல. பாலும் தயிரும் வெண்ணையும் ஒன்று கலந்து இருப்பது போல நானும் எனது உள்ளமும் உடலும் உலகத்தோட பின்னி பிணைந்து இருப்பேன். இப்ப இது இடத்திலிருந்து என்ன நான் கடைந்து பிரிச்சு எடுக்கணும். இந்த மனதை உலகத்திடத்திலிருந்து கடைந்து எடு, உடைமைகளிடத்திலிருந்து கடைத்து எடு, பற்றுதலிலிருந்து மனதை கடைந்து எடு. தூய்மையான மனமாக ஆக்கி அந்த மனதை இறைவனுக்கு கொடு. அதனால்தான் நீங்கள் பாருங்கள், கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் தயிரில் ஜலத்திலே போடப்பட்டால் ஜலத்தோட ஒட்டுவதே இல்லை. ஜலத்தையும் அசுத்தப்படுத்துவது இல்லை, தானும் ஜலத்தினால் அசுத்தப்படவில்லை. எவ்வளவு பெரிய செய்தியை, எவ்வளவு பெரிய வேதாந்த செய்தியை போற போக்குல கொடுத்துட்டு போயிட்டார். இதைத்தானே ஞானசம்பந்தமூர்த்தியும் பாடுறார். இதே கருத்தை தானே அவரும் சொல்லிட்டு போயிருக்கார். விறகில் தீனன் பாலில் படும் நெய் போல் மறைய நின்றுள்ளான் மாமணி ஜோதியான் உறவு கோள் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எங்கே இல்லை? நமக்கு தேவையான விஷயங்கள் எங்கே இல்லை? எந்த மொழியிலே இல்லை? எந்த பக்தனிடத்திலே இல்லை? எப்பொழுது தயிரானது வெண்ணையாக மாறுகிறதோ கடையப்பட்டு, மனம் எப்பொழுது கர்மயோகத்தினாலும் பக்தி யோகத்தினாலும் கடையப்பட்டு, எப்பொழுது மனமானது தூய்மை அடைகிறதோ அந்த மனம் வெண்ணையை போன்று முழுமையான தூய்மையான மனம், எதனுடனும் ஒட்டாத மனம், உலகத்தோடும் ஒட்டாது, உணர்வோடும் ஒட்டாது, உடலோடும் ஒட்டாது, உறவுகளோடும் ஒட்டாது, எதனுடனும் ஒட்டாது.
ஜலம் என்பது சம்சார சாகரம். எது சம்சாரம்? நாம் பார்த்ததெல்லாம் தான். புத்திர கலத்திர மித்ர தேக கேக அஸ்வ கெஜ புண்ணிய பாப புண்ணிய லோகா பாப லோகா என்னென்னலாம் உண்டோ எல்லாம் சேர்த்துங்க. அத்தனையிலும் ஒட்டாத மனம். வைராக்கியத்தினாலும் பக்தியினாலும் மிளிரக்கூடிய மனம் இறைவனை ரொம்ப சுலபத்திலே அடைவதற்கு உண்டான தகுதி படைத்த மனம். அந்த வைராக்கியமும் பக்தியும் இல்லாததுனால தான் இவளுக்கு அந்த வைராக்கியத்தையும் பக்தியும் கொடுக்கணும்பதற்காகவே பகவான் என்ன பண்றார்? தயிரை கடைவதை நிறுத்தி எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கிறார். இவளுக்கு கவனம் தயிர் கடைவதில் இருக்கே தவிர, இவளுக்கு கவனம் பாலில் இருக்கே தவிர, இவளுக்கு கவனம் உலகத்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளில் எல்லாம் இருக்கே தவிர, இவளுடைய கவனம் இறைவனிடத்திலே இல்லை. எப்பொழுது வைராக்கியம் வருகிறதோ, எப்பொழுது மனம் தூய்மை அடைகிறதோ, வெண்ணையை போல எப்பொழுது மனம் எந்த ஒட்டுதலும் இல்லாமல் ஆகிவிட்டதோ, அப்போ அந்த மனம் உலகத்திடத்திலே போனாலும் எதையும் ஒட்டி கொள்ளாமல் வெளியில வரும். தன்னுடன் இருந்தாலும் உணர்வுகளோடும் அகங்காரத்தோடும் ஒட்டி கொள்ளாமல் இருக்கும். அப்போ யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இறைவனோடையே இந்த மனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இறைவனோடையே இறைவன் நினைத்து கொண்டே இறைவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்போ ஒரு சிறிய ஒரு சலனம் வருகிறதோ அப்போ ஒட்ட ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப இன்னும் என்னுடைய மனம் வெண்ணெயை போல திரண்டு இந்த தூய்மையான திரண்டு வந்த வெண்ணையை போன்றிருக்கக்கூடிய உள்ளத்தை கொள்ளை கொள்வதற்காக பகவான் வராராம். வீடு வீடா ஒவ்வொருத்தர் வீடுனா நம்முடைய ஹிருதயம்ங்கிற வீட்டுக்குள்ள வராராம். இந்த உள்ளத்தை கொள்ளையடிக்கலாமா, இந்த உள்ளத்துல இருக்கலாமா, இந்த உள்ளத்தை திருடலாமான்னு வராராம். ஆனா எந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் வெண்ணையே காணும். எல்லாம் ஒரே மக்கின குப்பையும் மக்கா குப்பையுமா இருக்கிறதுனால இறைவன் வந்து பார்த்து விட்டு போனாலும் உள்ளே அமர்ந்திருந்தாலும் தெரியாமலேயே இருக்கிறது. இந்த இரண்டு சாதனங்களின் மூலமாக இறைவனை தேடுவதனுடைய நோக்கம் இது. மித்யா, இறைவன் சத்தியம். இந்த அறிவை ஆழமாக கொடுப்பதற்காக இந்த பகுதி வருகிறது. அடுத்த பகுதி பாருங்கள். கொஞ்சம் நகர்ந்தீர்கள் என்றால் ஞானத்துக்குண்டான பகுதி வரும். அது என்ன? சாயங்காலம் வாருங்கள் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.